Assalamualaikum friends. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் vlog தாங்க பார்க்க போறீங்க. சோ லஞ்ச் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு டீ குடிக்கிறது வழக்கம். சோ அதையும் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன சுட சுட வந்து சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதா. இன்னைக்கு மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா பகாரா ரைஸ்ங்க. சோ நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. நான் நெய் ஆட் பண்ண மாட்டேன். சோ அதனால நான் பகாரா ரைஸ் தான் சொல்லுவேன். சோ பகாரா ரைஸும் அதோட சிக்கன் குருமாங்க. அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதினா சட்னிங்க. இதோட அடிஷனல் இன்னொன்னு குக் பண்ணேங்க. அது என்ன பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா தாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எங்க வீட்ல ரெசிபி. எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்ச உடனே ரைஸ் சேர்த்துக்க போறோம். ஸோ 1:2 பங்கா தான் தண்ணி சேர்க்க போறோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு தம் போட விட்டுறலாம். ஸோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும். இன்னைக்கு நான் சிக்கன் குருமா தாங்க செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அதோட கொஞ்சம் சோம்புங்க. நான் பாத்தீங்கன்னா வெங்காயமும் அதோட பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மிளகாய் தூள், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, தயிர், உப்புங்க. நீங்க எலுமிச்சை பழம் இருந்தா கூட எலுமிச்சை பழம் சேர்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இங்க ட்ரை மசாலா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், இந்த 3 தூள் தாங்க சேர்த்திருக்கேன். ஸோ தேவைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா முன்னாடியே சேர்த்ததால ஆட் பண்ணல. குருமாக்கு ஏத்த அளவு நான் வந்து தேங்காய் பத்தை எடுத்திருக்கேங்க. ஸோ 3-4 தேங்காய் பத்தை கரெக்டா இருக்கும். ஸோ நான் பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து மசாலால ஃப்ரை ஆனதுமே நான் சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை டைட்டா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுறலாங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டாக்காக தாங்க. ஸோ நம்ம செய்யற வேலை ரொம்ப கம்மின்ற மாதிரி வீட்டுல ஃபீல் பண்ணி எக்ஸ்ட்ராவா வேலை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வேலையும். ஸோ நான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடுப்புல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா டீ குடிக்க வந்துட்டேங்க. நான் வந்து கேமரா வச்சுட்டு உட்காந்ததை பார்த்தோன்னே என் பாப்பா ரொம்ப குஷியா ஓடி வந்த அவசரத்துல ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லி அவட்ட சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை பேக்லயும் பேக் போர்ஷனை ஃப்ரண்ட்லயும் மாத்தி போட்டுட்டு வந்துட்டா. ஸோ நான் பாத்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு மறுபடியும் வந்துட்டேங்க. ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். டக்குன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஸோ ஆவிலாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்களா எண்ணெல்லாம் சூப்பரா மேல வந்து குருமா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆற தேங்காய் சேர்த்ததால ஆறும்போது நல்லா கெட்டி ஆயிடுங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா குருமாவும் ரெடி பண்ணிட்டேன். ரைஸ் வந்து இப்ப சர்வ் பண்றதுக்காக நான் கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அரிசி பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா உடையாம வந்திருக்கு. ஸோ நல்லா உதிரியாவும் வந்திருக்குங்க. இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் வீட்டுல பிரியாணிக்கு அடுத்தபடி செய்யற ரெசிபி இதுதாங்க. நிறைய சின்ன ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிக்கனும் போட்டு ஒரு குருமா இல்லைன்னா மட்டன் போட்டு ஒரு குருமா இந்த மாதிரி ரைஸ் வச்சிருவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது கூட காம்பினேஷன் என்ன தெரியுமாங்க? சிக்கன் 65 தான். ஸோ நான் பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்காக. ஸோ அதோட கூடவே சூடா ஆலு பரோட்டாவும் கேட்டாங்க. ஸோ அந்த மசாலா ரெடி பண்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேங்க. இல்லைன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஸோ நான் பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டாவும் சூப்பரா ரெடி பண்ணிட்டேங்க. எங்க வீட்டுல ஆலு பரோட்டாக்கு நிறைய பிரியர்கள் இருக்காங்க. என்னோட பையன் ரொம்ப பெரிய ஃபேனுங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனாலே அவங்க கேட்குற முதல் ரெசிபி ஆலு பரோட்டா தான். ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ நான் கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ஊட்டும் போது கொஞ்சம் குழம்பு கம்மியா எடுத்து ஊட்டுவேங்க. ஸோ அவளுக்கு தான் இது ஊட்டிட்டு இருக்கேன். எவ்வளவு உதிரியா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு லஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே எம்மியாவே போச்சுங்க. சோ எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சோ அவ்வளவுதாங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்றேன். பாய்.